கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட நமது ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் சுவையான பாதையிலே என்னை நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சமூகத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து செம்மையான பாதையில் என்னை நடத்துங்கப்பா. இந்த தேவ சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேசத்திற்கு ராஜாவாகிய ஒரு தேவ மனுஷன் அவர் நினைத்தால் எந்த பாதையில் வேணும்னாலும் பிரயாணம் பண்ணலாம், எது வேணும்னாலும் செய்யலாம், எப்படியும் நடக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே அவர் கேட்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே, உமது வழியை எனக்கு போதிங்கப்பா. என்னுடைய வழி அல்ல, என்னுடைய விருப்பப்படி அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பப்படி இருக்கக்கூடாது தகப்பனே. நீங்கள் எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. ஏன்னா நான் என் இஷ்டப்படி போனேன்னா அந்த வசனத்தில் வருகிறது, என் எதிராளிகளின் நிமித்தம். ஹல்லேலூயா. எதிராளிகள் எனக்கு இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, எனக்கு வழியை காண்பித்து தாங்கப்பா. நான் போனேன்னா வழியில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா எந்த பாதையில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆமீன். ஹல்லேலூயா. எந்த வழியில் கண்ணி இருக்கிறது, எந்த வழியில் சுருக்கு இருக்கிறது, எந்த வழியில் பாதையில் துஷ்டர்கள் இருக்கிறாங்க, எதிராளி இருக்கிறான், சத்ரு இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் நடத்துவாரானால், ஆமீன், அவர் சரியான பாதையிலே நடத்துகிற தேவன். ஆமீன். ஹல்லேலூயா. 27வது சங்கீதம் 11வது வசனத்தில் தேவ சமூகத்தில் கேட்கிற தாவீதுக்கு 32வது சங்கீதம் 8வது வசனத்தில் கர்த்தர் ஆன்சர் கொடுக்கிறார். ஆமேன். பதிலை கொடுக்கிறார். ஆமேன். 8வது வசனத்தில் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் அதற்கான பதிலை கொடுக்கிறார். ஆமேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், அடுத்து எந்த பாதையில் பிரயாணிக்கணும், எப்படி நாம் போன ஆண்டவரே, எதை செய்யணும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்பீங்கன்னா கர்த்தர் பதிலை தருகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபகுக் 3:2 நீ தாமதித்தாலும் காத்திரு. ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமதிக்கிற தெய்வம் அல்ல. தாமதித்தா கூட அந்த தாமதத்திற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில தாமதங்கள் சில விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமேன். சில வேளை வழி தெரியாமல் இருக்கிறீங்கன்னா தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன். யார் ஆண்டவரிடத்தில் எதை செய்யணும்ப்பா, நான் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இப்படி போகலாமா, இப்படி போகக்கூடாதா, எந்த பாதையில் நான் பயணிக்கணும் என்று கேட்குறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வழியை காண்பிக்கிற தேவன், போதிக்கிற தேவன். ஆமேன். கற்றுத்தருகிற தேவனை, இப்படி போ. ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எந்த வழியில் நடக்கணுமோ அதை கர்த்தர் காண்பித்து தருவார். ஆமேன். அது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில், ஆண்டவரே, பாதை தெரியலப்பா, எது செய்யணும்னு தெரியலைன்னு தேவ சமூகத்தில் சரண்டரானீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். ஆமேன். பாதையை காட்டுவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், உங்களுக்கு போதிப்பார், ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்து நடத்துவார். இப்படி போங்க, இப்படி செய்யுங்க என்று. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருப்பார். கண்ணை வைத்து ஆலோசனை அப்படின்னா அவருடைய பார்வை எப்போதும் ஒரு தேவ பிள்ளையின் மேல் இருக்கும். ஆமேன். ஒரு குழந்தைக்கு மேலே ஒரு தகப்பனுடைய பார்வை இருக்கிறது போல, ஆமேன், ஹல்லேலூயா, ஒரு பெற்றோருடைய பார்வை ஒரு குழந்தையின் மேல் இருக்கிறது போல அந்த பரம தகப்பனுடைய பார்வை நம்ம மேலே இருக்கும். ஆமேன். ஒருபோதும் அவருடைய கண்கள் நம்மை விட்டு பிரியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில் இவ்வளவு நாளும் ஒருவேளை உங்கள் இஷ்டப்படி, சுய விருப்பப்படி, சுய இஷ்டப்படி பல பாதைகளை தெரிந்தெடுத்து போய் பல தோல்விகளை சந்தித்திருப்பீங்க, பல வேதனையான அனுபவங்கள் கடந்து வந்திருக்கும். ஹல்லேலூயா. பல நஷ்டங்கள், கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கு. இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒரு தாவீதை போல, ஆண்டவரே,
உம்முடைய வழியை எனக்கு போதிங்கப்பா. ஏன்னா எதிராளிகள் எனக்கு இருக்கிறாங்க விரோதமாக. அதனால் ஆண்டவரே, செம்மையான பாதை, நான் பயணிக்க வேண்டிய பாதை எது என்பதை எனக்கு காட்டுங்க என்று தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம்னா கர்த்தர் நமக்கும் பாதைகளை காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வழியை திறந்து தருவார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். அவர் திறந்தால் யாராலும் அடைக்க முடியாது. ஆமீன். அவர் காண்பிக்கிற வழியில் பிரயாணப்பட்டோன்னா அவர் கூட வருவார். ஆமீன். இல்லைன்னா அவர் நம்மை விட்டு விலகுவார். ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு ராஜா தேவ சமூகத்தில் வழியை கேட்கறது போல ஒரு சாதாரண மக்களாகிய நாம் கூட தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு சரியான பாதையை காட்டுவார். ஆமேன். அந்த பாதையிலே ஹல்லேலூயா ஆசீர்வாதம் உண்டு. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஹல்லேலூயா. அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாதாளம். அது நஷ்டங்கள் கஷ்டங்களை கொண்டு வருகிறதான காரியங்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பாதையை அறிந்து செயல்படும் போது அதில் ஆசீர்வாதங்கள் உண்டு. யோனாவுக்கு கர்த்தர் ஒரு பாதையை காண்பித்தார். ஆனால் அது அவன் செவி கொடுக்கல. கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நாம் அப்படிப்பட்டவர்களாக அல்ல. கர்த்தரிடத்திலே கேட்டு கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நாம் பயணிக்கும் போது, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையின் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாதை தெரியாமல் வழி தெரியாமல் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவரே தடுமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. தெய்வ சமூகத்திலே கேட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு நீர் காண்பிக்கிற வழியிலே பயணிக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. கர்த்தர் போதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தராக இருந்து கர்த்தருடைய கண்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி தாபரித்து இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.